ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முட்டை மசாலா எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வானல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. முட்டை மசாலா செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வானல்ல கடுகு பொரிஞ்சோடனே நறுக்கி வச்ச வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி கொதிச்சு வரும்போது வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியை எடுத்து லைட்டாக முட்டை மேலே ஊற்றி விடுங்க. அப்போதான் மசாலா உள்ளே ஏறும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கிரேவி பதம் பார்த்தீங்கல்ல, இந்த பதத்தில் கிரேவியை எடுத்துடுங்க. இந்த கிரேவி ரைஸுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் இதை சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.